ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா மால்புவா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் அளவுக்கு ரவை, 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 கப் பால் இதில் ஆட் பண்ணிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பேன் வச்சுட்டு 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக குங்குமப்பூ, 1 ஏலக்காவை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பால் கொதிச்சதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பால் கோவா அளவுக்கு வரும். இதை இறக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சுகர் சிரப்புக்கு ஒரு பேன் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூட 1 ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு சுகர் சிரப்புக்கு கன்சிஸ்டன்சி தேவையில்லை, கரைஞ்சா போதும். பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை கரண்டியில் இதில் ஊற்றி அது புஃப்ன்ட்டு உப்பி லிஃப்ட் ஆகி வரும். அதுக்கப்புறமா அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி அதை திருப்பிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மால்புவா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பில் மால்புவா எல்லாத்தையும் இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கிற சுகர் சிரப்பை அந்த மால்புவா மேலே ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு ரெடி பண்ணி வச்ச மால்புவா மேலே ரப்டியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பிஸ்தாவை தட்டி வச்சுருக்கோம், அதை இது மேலே போட்டுக்கோங்க. சர்வ் பண்ணிங்கன்னா மால்புவா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.